டிசிஷன் மேக்கிங். சில நேரங்களில் சில தீர்மானங்களை எடுக்க வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அருமையானவர்களே, சில நேரங்களிலே சில தீர்மானங்களை நாம் எடுக்க முடியாமல் நாம் திகைத்து கொண்டிருப்போம். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்குமா, இல்லை அது தோல்வியாக முடியுமா என்ற ஒரு யோசனை நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவரை நீங்கள் நம்புகிற பிள்ளைகளாயிருந்தால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய புத்தி வரையறுக்கப்பட்டவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புத்திக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அதற்கு மேலாக நாம் அதை யோசிக்கவோ நினைக்கவோ முடியாது. அதனுடைய முடிவையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் மேல், ஆமென், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் மேல் நாம் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். நம்முடைய சுயபுத்தியினால் சில காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு நாமே ஒரு பெருமை உருவாகிறது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் போது அந்த பெருமையை தவிர்க்கிறோம். 4வதாக, தேவனை நம்பி இருக்கும் போது அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஞானம் நம்மை வாழ்வில் என்ன செய்கிறது, நாம் அனுபவிக்கிறோம். 5வதாக, நம்முடைய வாழ்வில், அதாவது தேவனை சார்ந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்வில் நிச்சயமற்ற காலங்களில் கூட நம்பிக்கையுடன் வாழ்ந்து விடுகிறோம். சில நேரங்களில் என்ன செய்வதென்று நாம் திகைத்து நிற்கிற நேரத்தில் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது தேவன் உங்களை வழி நடத்துவார்.